நடராஜர் ஏன் ஒரு குழந்தைய மிதிக்கிறாருன்னு தெரியுமா? அது குழந்தை இல்ல, ஒரு பயங்கரமான அரக்கன். நம்ம ஊர் கோயில்கள்ல இருக்கிற இந்த சிலைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மருத்துவ ரகசியம் இருக்கா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷாக் ஆகிடுவீங்க. தாருகாவனத்து ரிஷிகளுக்கு ஒரு கர்வம் வந்துச்சு. தங்களை விட சக்தி வாய்ந்தவங்க யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க. அவங்க கர்வத்தை அடக்க சிவன் பிக்ஷாடனரா வர்றாரு. கோபமான ரிஷிகள் சிவனை அழிக்க ஒரு வேள்வி வளர்க்குறாங்க. அதிலிருந்து புலி, பாம்பு, யானைன்னு ஒவ்வொன்னா வருது. சிவன் எல்லாத்தையும் அடக்குறாரு. கடைசியா அவங்க ஏவுனதுதான் இந்த முயலகன் அரக்கன். முயலகன் சாதாரண ஆள் இல்ல, அவன் பேரு அபஸ்மாரன். அப்படின்னா வளைந்து நெளிந்து துடிக்கிறதுன்னு அர்த்தம். சிவன் அவனை தன் ஒற்றை காலால் மிதிச்சு ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. இது வெறும் கதை மட்டும் இல்ல. திருச்சி பக்கத்துல இருக்கிற திருப்பாச்சிலாச்சிரமம் கோயிலுக்கு போனா இப்ப கூட முயலகன் நோயான வலிப்பு நோயை குணப்படுத்துற அதிசயம் நடக்குது. இந்த முயலகன் எதோட அடையாளம் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் மற்றும் அறியாமை. சம்பந்தர் பெருமான் பதிகம் பாடி ஒரு பெண்ணோட முயலகன் நோயை குணப்படுத்தின வரலாறு நம்ம தமிழ் மண்ணில் இருக்கு. அருணகிரிநாதர் கூட இதை பாடியிருக்காரு. அந்த அரக்கன் சாகல, சிவன் காலடியில அடங்கித்தான் இருக்கான். ஏன்னா அறியாமை முழுசா அழியாது, அடக்கித்தான் வைக்கணும். நம்ம மனசுல இருக்கிற கர்வத்தை மிதிச்சு அடக்குனாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அங்க என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருங்க. அதனாலதான் கேக்குறேன், நடராஜர் ஏன் அந்த அரக்கனை மிதிக்கிறாருன்னு இப்ப புரிஞ்சுதா?